மை வித் ரியாட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற டைரக்டர் பெயில் ஹியரிங் வருது. ஏற்கனவே ஒரு 2 ஹியரிங் தள்ளி போயிடுச்சு. 15 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம். நாளைக்கு காத்திருக்கிறதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எம்டி சாரும் பெயில் ரிலாக்ஸேஷன் சீக்கிரமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். 90% நம்ம கம்பெனி தயார் நிலையில் இருக்குது. எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், டைரக்டர்களுக்கு பெயில் கிடைக்கணும். கிடைச்ச உடனே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைச்ச உடனே சிறப்பாக செயல்படுறதுக்கு, முன்னை விட சிறப்பாக செயல்படுறதுக்கு 100% தயார் நிலையில் நம்ம நிறுவனம் இருக்குது. இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு கால தாமதமும் கால விரயமும் நாம் தவிர்க்க முடியாதது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது காலத்தோட கட்டாயம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காத்திருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்கிற ஒரே செயலாக இருக்க முடியும். அதனால் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். நாளைக்கு டைரக்டர்ஸ் பெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கான ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எம்டி ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் தான் நம்ம கம்பெனி இருக்குது. எல்லாரும் ஆவலோடு காத்திருப்போம். காத்திருங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் காத்திருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நமக்கு தெரியும். அதுவும் நமக்கு இருக்கிற பொருளாதார சிக்கல்களில் ஒரு நாள் கடக்கிறதே நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் காத்திருக்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம்தான். அது எனக்குமே புரியுது. ஆனாலும் வேறு வழி இல்லாத காரணத்தினால தான் நம்ம காத்திருக்கிறோம். நம்ம காத்திருக்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே சோர்வு ஏற்படும். மனசோர்வு ஏற்படும் போது உங்கள் மனசை நீங்கள் உற்சாகமாக மாற்றிக்கிறதுக்கு, நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், புது நம்பிக்கை பிறக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு உங்களோட பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களை நான் பேசுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த, நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணேன். நான் வெளியூர்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலுக்கு சென்று எனக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் உங்கள் புட்பாகம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்றேன். கடைசியாக சொல்றதுன்னா, என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு போறனோ அந்த இலக்கை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம், காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம். ஆனால் இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.